பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உதார குணத்தை குறித்து வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். பாருங்கள், வேதம் நாம் கற்றுக் கொடுக்குற காரியம் அதுதான். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உதார குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உதார குணமுள்ளவர்களாய் கொடுக்க வேண்டும், கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சோம்னா, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசந்து தானம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்போது நமக்கு உண்டான செல்வங்களை, சந்தோஷங்களை, ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், அப்போது உதார குணமுள்ளம் என்பது கொடுக்கிற குணம். கொடுக்கிற குணம், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, தர்மம் செய்கிறது, அன்பு செய்கிறது, விசாரிக்கிறது, உதவி செய்கிறது. இதுதான் உதார குணம். பாருங்களா, அது தேவன் விரும்புகிறார். அந்த ஆத்மா செழிக்குமா? அது அந்த உதாரத்துவமான குணமானது ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மாமிசத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கொடுக்காது, கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனாலே பாருங்கள், அது அதிகமாய் கொடுக்கிறது. அதிகமாய் கொடுக்கிற பொழுது வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. இன்னும் அதிக பெருக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம், அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். பார்த்தீங்களா, நல்லது. மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். யார் கொடுக்கிறார்களோ, யார் தண்ணீர் கொடுக்கிறார்களோ தண்ணீர் கொடுக்கப்படும். யார் மற்றவர்களுக்கு மேலே கருணை காட்டுறவர்களோ கருணை கொடுக்கப்படும். யார் இறக்கம் காண்பிக்கிறார்களோ இறக்கம் காண்பிக்கப்படும். பார்த்தீங்களா, எதை நாம் கொடுக்குறோமோ அதை நாம் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், ஸோ தண்ணீர் என்பது இங்கே தாகம் தீர்ப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரியதான ஒரு தாகத்தையும் அது உணர்த்துகிறது. பாருங்கள், அப்போ ஊழியங்களிலே நாம் ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம சொல்கிற ஆலோசனை என்ன? அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார், விசுவாசத்திலே கொடுப்பார், விசுவாசத்தை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரி இறைத்தும் விருத்தடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசுறுத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. கொடுக்காமலேயே தரித்திரமாய் போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆகவே நாம் உதார குணமுள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். நமக்கு உண்டானவற்றை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கூட ஆண்டவரே கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே எங்கள் இதயத்தை நீர் மாற்றும். ஆண்டவரே, கொடுக்கிற கிருபைகளாலே எங்கள் இதயத்தை நிரப்பும். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா செழிக்கும்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து வாழ நன்மை தனித்த அன்பை, இரக்கத்தை, கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.